அடுத்தது லாஜிக் கேட்டில் கடைசி கேட் என்னன்னா நாட் கேட்டு. நாட் கேட்டில் அதனுடைய ஐசி நம்பர் என்னென்னா 7404. இந்த ஐசி நம்பர் இருக்கிறது எல்லாமே நாட் கேட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இதில் எத்தனை நாட் கேட் இருக்குது அப்படின்னா 7th பின்னும் 14th பின்னும் போனால் மீதி வந்து 12 பின் இருக்குது. அப்போ இதில் 6 நாட் கேட் இருக்குது. எதுனா ஒரு நாட் கேட் கனெக்ஷன் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லைட்டாக புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது லெஃப்ட் சைடு வந்துடணும். இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கேட் என்னென்னா இந்த நாட் கேட் தான். ஏன்னா இதுக்கு ஒரே இன்புட்டு ஒரே அவுட்புட்டு. ஆனால் இதுக்கு காமனாக என்ன தரணும், கிரவுண்டு தரணும். பாருங்கள், இந்த கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து 7th பின்னுக்கு காமனாக கொடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஐசிஎஸ் இன்செர்ட் பண்ணோன்னே நம்ம கொடுக்க வேண்டியது என்ன, 2 பின் எந்த ஐசியாக இருந்தாலும் சரி. அடுத்தது இந்த 5 வோல்ட் எதுக்கு தரணும்னா 14th பின்னுக்கு தரணும். ஓகேங்களா, இது கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன தரணும், ஒரே ஒரு இன்புட்டு. பாருங்கள், இந்த ஒரு இன்புட் மட்டும் தரேன். 1ல் இன்புட் கொடுத்துட்றேன். 1ல் இன்புட் கொடுத்தா 2ல் வந்து அவுட்புட். பாருங்கள், இது அவுட்புட் 2ல் கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேட்டு நாட் கேட்டு. ஒரே இன்புட்டு ஒரே அவுட்புட்டு. இப்போ நம்மளுக்கு ட்ரூத் டேபிள் என்னன்னா 1 கொடுத்தா 0 வரணும், 0 கொடுத்தா 1 வரணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துடலாமா. இப்போ 0 கொடுத்துனுக்கிறேன். அப்போ அதில் 1 இருக்குது. இப்போ 1 கொடுத்துட்டேன். ஓகே, 1 கொடுத்தாங்க என்னது 0 ஆயிடுது. 0 கொடுத்தா இங்கே பாருங்கள், 0 கொடுத்தா அங்கே 1 ஆயிடுது. அப்போ நாட் கேட்டோட வேலை என்னது, நம்ம லோ கொடுத்தா அவுட்புட்டில் ஐ கிடைக்கும், ஐ கொடுத்தா நம்மளுக்கு அங்கே லோ கிடைக்கும். ஓகேங்களா, நாட் கேட் வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.